கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்திலே அந்த 3ஆவது வசனம் 4வது வசனம் அந்த 5ஆவது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதாவது கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ஆகவே ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யோசபாத்துங்க ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்போ அவனோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அந்த 5ஆம் வசனத்தில் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். அவன் கையிலே கர்த்தர் ராஜ்யத்தை கொடுத்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை தேவன் திடப்படுத்தினார். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் அவனுக்கு உண்டானதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், திடப்படுத்துவார், அதை நிலை நிறுத்துவார். கர்த்தர் அவனோடு கூட இருக்க வேண்டும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். சோதரம் கிதியோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்போ கர்த்தர் யாரோடெல்லாம் இருந்தாரோ தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை வழி நடத்தினார், அற்புதங்களை செய்தார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும். அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா அந்த கீழே நம்ம அந்த 4ஆம் வசனத்திலே அந்த 3-4 வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவரை தேடினான். அவன் வேறு யாரையும் பாகால்களை தேடாமல் கர்த்தரை தேடினான். ஆண்டவரை தேடினான். ஆண்டவரை தேடினது மாத்திரமல்ல, அவருடைய வழியிலே நடந்தான். அவருடைய வழியிலே, அவருடைய கற்பனையிலே அவன் நடந்தான். அதாவது தேவனுடைய கற்பனை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, தேவன் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் அவன் நடந்தான். கர்த்தருடைய வழியிலே, தேவனுக்கு பிரியமான வழியிலே அவன் நடந்தான். ஆண்டவரை தேடி அவருடைய வழியில் நடந்தான். அதே நேரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழியில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அதாவது அவன் உற்சாகமாய் நடந்தான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருடைய வழியிலே உற்சாகமாய் நடக்கிறது, சந்தோஷமாக நடக்கிறது, மனப்பூர்வமாக நடக்கிறது. கர்த்தருடைய வழியிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழியில் அவனுக்கு கசப்பாக தெரியல, உற்சாகமாக நடந்தான். தேவன் கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்போ நாட்களிலே யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்போ நம்மோடு கூட கர்த்தர் இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட தேவன் ஆசீர்வதிப்பார், அவர் திடப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். கர்த்தரை தேடணும், அவருடைய வழியிலே நம்ம நடக்கணும். அதுவும் உற்சாகமாக நடக்கணும். மனப்பூர்வமாக கர்த்தருடைய வழியிலே நாம் நடந்து செல்லும் பொழுது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்காய் செய்யும் பொழுது, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கர்த்தருடைய காரியத்தை செய்யும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் திடப்படுத்துவார், நிலை நிறுத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நிலை நிறுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவரை விருத்தடைய பண்ணும், பெருக பண்ணும், நாமத்தை மயப்படுத்தும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.